வேந்தரின் இலங்கத்திற்கு காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்து விட்டார். மருத்துவர்கள் அறிவுறுத்தலால் ஓய்வெடுத்து வருவதாக தகவல். காவிரி மேற்பார்வை குழு உத்தரவுக்கு எதிர்ப்பு. தமிழக கர்நாடக அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. சாகுபடி பணிகளில் விவசாயிகள் முனைப்பு. சென்னை திரும்பினார் மாரியப்பன். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. காய்ச்சல் காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்து உடல்நிலை தேறி வருவதாகவும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் ஓய்வெடுத்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக வியாழனன்று இரவு 10 மணி வாக்கில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் நலமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தது. நேற்று வழக்கமான உணவருந்தியதாகவும் முதல்வரின் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் 2வது நாளாக முதல்வர் ஓய்வெடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை அறிந்த பிறகே மருத்துவமனையில் திரண்டிருந்த ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரும்பிச் சென்றனர். இருப்பினும் முதல்வர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு அதிமுகவினர் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு செல்வோரும் பணியாளர்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையிலிருந்து நாளை வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி மேற்பார்வை குழு பிறப்பித்த உத்தரவுக்கு ஆட்சேபம் தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக கர்நாடக அரசுகளின் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3000 கன அடி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. நதிநீர் பங்கீடு தொடர்பாக இரு மாநில அரசுகளின் மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரியில் இருந்து செப்டம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரை தினமும் வினாடிக்கு 6000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3000 கன அடி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு மேற்பார்வை குழு உத்தரவிட்டது என்றும் இந்த நீர் அளவு போதுமானது அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு செப்டம்பர் மாத இறுதி வரை 17.5 TMC நீரை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடுமாறு தமிழக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி நீர் திறப்பு உத்தரவுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள ஆட்சேப மனுவில் மாநிலத்தில் உள்ள 4 அணைகளில் தற்போது தண்ணீரின் இருப்பு 27.6 TMC மட்டுமே உள்ளதாகவும் மக்களின் குடிநீர் தேவைக்கு மட்டும் 26.33 TMC நீர் தேவைப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு மேற்கொண்டு தங்களால் நீரை திறந்துவிட முடியாத சூழல் நிலவுகிறது எனவும் காவிரி மேற்பார்வை குழுவும் உச்ச நீதிமன்றமும் தமிழகத்திற்கு நீரை திறந்துவிடுமாறு உத்தரவிட்டுள்ளதை ஏற்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீது வரும் 27ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் போதிய நீரின்றி குறுவை சாகுபடி எதிர்பார்த்தபடி நடைபெறவில்லை. இதனையடுத்து சம்பா, தாளடி சாகுபடி பணிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கர்நாடகத்திலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்தது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆகியவற்றில் இன்று காலை 11 மணிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் ஆறுகளில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கேட்டுக் கொண்டுள்ளார்.
வருகிற 2020 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியிலும் தாம் தங்கம் வெல்வேன் என பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் இருந்து நேற்றிரவு சென்னை திரும்பிய மாரியப்பனுக்கு விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாரியப்பன், பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதோடு தமக்கு ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் தமக்கு 2 கோடி ரூபாய் அறிவித்துள்ள தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறிய மாரியப்பன், தமிழகத்தில் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் குறைவாக உள்ளது என்றும் அதனை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவுக்கு நான் கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழகத்துக்கு நான் பெருமை தேடித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாரா ஒலிம்பிக்ஸ் முக்கியத்துவம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நல்லா இது பண்ணால் எல்லோரும் ரொம்ப நல்ல அளவில் இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. 2020, 2024 நான் கோல்டு அடித்து ரெக்கார்டு வைப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அடுத்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்திலிருந்து 10 பேரை அனுப்ப முயற்சிப்பதாகவும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்காக தமிழக அரசு 104 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழனாக இருந்து சரித்திரம் படைத்த மாரியப்பன் என்று தாயகம் திரும்பி ரியோடி ஜெனீரோவிலிருந்து தாயகம் திரும்பி தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அவர் போல இன்னும் 10 பேராவது அடுத்த பாரா ஒலிம்பிக்ஸுக்கு போக வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஸ்போர்ட்ஸ் பாலிசியில் அது மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும். 184 கோடி இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் ஒதுக்குனது கிடையாது. இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசாங்கம் தனது பங்கை தரும் என்று உறுதி கூறுகிறேன். பலுசிஸ்தான் மக்கள் மீதான மனித உரிமைகளை மீறிய தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் மீது பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான தடை விதிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. பலுசிஸ்தான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் அட்டூழியங்களை கண்டித்து ஜெனீவாவில் அமைதி பேரணி நடத்தினர். பலுசிஸ்தானில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஐரோப்பிய நாடாளுமன்ற துணைத் தலைவர் ரீசாட் சீசார்னிக்கி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மனித உரிமைகள் விஷயத்தில் பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுவதாகவும் தெரிவித்தார். பலுசிஸ்தான் மக்கள் மீது பாகிஸ்தான் அரசு மனித உரிமை மீறல்களை கட்டவிழ்த்து விடுவதை ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிப்பதாகவும், இந்த நிலை மாறாவிட்டால் பாகிஸ்தான் நாட்டின் மீது ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள 28 உறுப்பு நாடுகளும் பொருளாதார தடை மற்றும் அரசியல் ரீதியான தடை விதிக்கும் என்று அவர் கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பாம்புடன் செல்ஃபி எடுக்க முயன்ற ஒருவரை அந்த பாம்பு கடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் உணவகம் ஒன்றில் மலைப்பாம்பு இருந்ததை கண்ட ஊழியர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் பாம்பை பிடித்தனர். அப்போது அங்கிருந்த ஒருவர் வனத்துறையினர் வைத்திருந்த பாம்புடன் செல்ஃபி எடுக்க முயன்றார். அவரது அசைவுகளை பார்த்து அச்சமடைந்த பாம்பு வேகமாக அவரை கடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அரசு பேருந்து லாரி மோதல், குழந்தை உள்பட 3 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி பிரச்சினையில் 4 மாநில முதல்வர்களை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி காவிரி விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்றும் மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய 4 மாநில முதல்வர்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா விரைவில் உடல்நலம் பெற்று பணிக்கு திரும்ப வேண்டும் என தாம் கடவுளை வேண்டிக் கொள்வதாக நாராயணசுவாமி கூறினார். உச்சநீதிமன்றம் 6000 கனஅடி தண்ணீர் திறந்து விடணும் சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை மீறி அவங்க சட்டமன்றம் முடிவு பண்ணியிருக்காங்க. கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டிய கடமை பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உண்டு. கர்நாடக அரசு, தமிழக அரசு, புதுச்சேரி மற்றும் கேரளா அரசினுடைய முதலமைச்சர்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு சுமூகமான முடிவு காண்பதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுக்கணும்.
எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணம் பார்த்து மருத்துவம் செய்வதில்லை, மக்களின் மனமறிந்து இலவசமாக மருத்துவம் செய்கிறார்கள் என்று எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெற்று நலம் பெற்ற மக்கள் தெரிவித்தனர். சென்னை காட்டாங்குளத்தூரில் பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்த பகுதிக்கு எஸ்ஆர்எம் மருத்துவமனை வருவதற்கு முன் சுற்று வட்டாரத்தில் வசித்து வந்த மக்களுக்கு ஏதாவது நோய் நொடி என்றால் தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கோ அல்லது செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கோ தான் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்ல வேண்டும். நீண்ட தொலைவு பயணம் காரணமாக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். 1992ஆம் ஆண்டு காட்டாங்குளத்தூரில் 750 படுக்கை வசதிகளுடன் எஸ்ஆர்எம் மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் இப்போது நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். குறிப்பாக சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருகிறது எஸ்ஆர்எம் மருத்துவமனை. நான் என்ன அளவு பார்த்த அளவுக்கு இங்கே இல்லாததான் சார் வராங்க. எங்கள் ஊரில் வந்து கேம்ப் போடுவாங்க, அங்கேயும் நான் பார்த்து மாத்திரை வாங்க கேம்ப் எல்லாம் போடுறாங்க. கிராமங்களில் வந்து மருந்து மாத்திரைக்கு என்ன பண்ண முடியும், மருந்து மாத்திரைக்கு வாங்குறாங்க. டாக்டர் ஃபீஸு வெளியே 200 ரூபா 300 ரூபா என்னால் கொடுக்க முடியலை. இங்கே வந்து எவ்வளோ தேவலாம் சார், நல்லா செய்கிறாங்க சார், நல்லா இருக்கணும் சார். என்ன மாதிரி ஏழை எளியவங்களுக்கு நிறைய செய்யணும் சார். இப்போதெல்லாம் மருத்துவமனைகளில் எடுத்த எடுப்பிலேயே அறுவை சிகிச்சை செய்து விடுகின்றனர். ஆனால் இங்கே முடிந்த அளவு மருந்துகளில் குணப்படுத்தவே முயல்கின்றனர். முடியாத பட்சத்தில்தான் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். மகப்பேறுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பெண்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி சுகப்பிரசவம் காணவே மருத்துவர்கள் முயல்கின்றனர். மேலும் பிரசவத்திற்கு வரும் பெண்களுக்கு உதவித்தொகையும் வழங்குகின்றனர் என்கிறார்கள் பெண்கள். ப்ரெக்னென்ட் ஆனால் இது மாதிரி 10,000 கொடுக்கறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ரீ கொடுக்கறது, பாப்பாங்களுக்கு தேவையான பொருளுங்களுக்கு கொடுக்கறது, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்தால் கூட வந்து உட்காரத்துக்கு இடம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் க்ளீனாக இருக்கும், நம்ம படுக்க கொள்ளலாம் கூட கூச்சப்படாமல் உட்காரலாம், எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு வெளியில் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ சுதந்திரமாக கிடைக்காது. பேஷண்ட்ஸ் கேர் நல்லாயிருக்கு, டாக்டர் சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பார்த்துக்குறாங்க. பொறுமையாக சர்ஜரினா உடனே சர்ஜரி எடுக்கிறதில்ல, 2-3 ஸ்டெப் எடுத்து 2-3 வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணலாமா இல்லை மெடிசனில் க்யூர் பண்ணலாமான்னு பார்த்துட்ட பிறகு தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்தாங்க. ஏழை ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல், நல்லாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியோ அரசு மருத்துவமனை கைவிட்ட நிலையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு பின் தாம் முழுமையாக குணமடைந்ததாக குறிப்பிடுகிறார். கவர்மெண்ட் ஜிஎஸ்சி போனேன், 15 நாள் இருந்தால் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எதுவும் சரியாக பார்க்கல. இங்கே வந்த உடனே 10வது நாள் எனக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே 13 நாள் 15 நாள் இருந்த ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை. டாக்டருங்க வந்து கேட்கறதில்ல, நர்ஸுங்க எதுவும் மாத்திரை கொடுக்குறது கிடையாது. 13 நாள் இருந்துட்டு நான் கிளம்பி வந்து இதில் வந்து சேர்ந்த பிறகு எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணி எங்களுக்கு 15-20 நாள் பொறுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு 1 மாதம் பொறுத்து செக்கப் வர சொன்னோம். செக்கப் வந்து செக்கப் முடிச்சுட்டு. புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் தனது தாயின் இதய நோய்க்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்றுள்ளார். ஆனால் மருத்துவர்கள் கைவிரித்து விட்ட நிலையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு அழைத்து வந்த பிறகு தற்போது தன்னுடைய தாய் நலமாக இருப்பதாக விவரிக்கிறார் முத்துலட்சுமி. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் புதுக்கோட்டையில் பார்த்தோம், பட்டுக்கோட்டையில் பார்த்தோம், சரியாக வரல. அங்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா, எதுக்குமே பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயும் கொண்டு போண்டாம், கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க, எதையும் கேட்குறத கொடுங்க, சாப்பிட்டுட்டேன், இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டு வந்து பார்த்தோம், நல்லா இருக்காங்க. இப்போ இங்கே வந்ததே அம்மா நல்லா இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதே தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறோமே. நம்மளுக்கு அங்கெல்லாம் போயிருந்தோம், அங்கே தானே அவங்க டாக்டர், அங்கே உள்ள டாக்டர்லாம் சொல்லியிருந்தா நம்ம சொன்னபடி இருந்தால் நம்ம அம்மா பார்க்க முடியாது. பணத்தை கொண்டுக்கிட்டு ரொம்ப வைத்தியம் பார்க்க போக வேண்டியதில்லை, நம்ம மனசு அறிஞ்சு நம்ம நிலைமை அறிஞ்சு வைத்தியம் பண்ணுவாங்க. இங்கே காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையால் நலம் பெறுவோர் ஏராளம். பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மட்டுமல்ல, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த மருத்துவமனையால் இலவசமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் என்கிறார்கள் இங்கே சிகிச்சைக்கு வந்திருப்போர்.
திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 1 வயது குழந்தை உள்பட 3 பேர் பலியாகினர். 17 பேர் படுகாயமுற்றனர். நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று 50 பயணிகளை ஏற்றுக்கொண்டு புளியங்குடியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து சீதப்பரப்பநல்லூர் புத்தூர் அருகே சென்றபொழுது தென்காசியிலிருந்து நெல்லை நோக்கி வந்த லாரி பேருந்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சுரண்டை அடுத்த கடையாலுருட்டியை சேர்ந்த குணசேகரன், அவரது மனைவி சுமதி ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்றவர்கள் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வழியில் 1 வயது குழந்தை ஒன்று பலியானது. இந்த விபத்து பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஃபர்ஸ்ட் டிரைவர் கரெக்டாக தான் மெதுவாக தான் ஓட்டிட்டு வந்தாங்க, ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரி. ஆனால் அந்த லாரியில் வந்தவர் தான் நேராக கொண்டு பஸ்ஸில் இடிச்சிட்டாரு. இதனால் நிறைய பேருக்கு சேதம் ஏற்படுச்சு. அடிக்கடி நாங்கள் இந்த பஸ்ஸில் வரோங்க, எப்போவுமே அவர் பொறுமையாக தான் ஓட்டுவார். எப்போ நார்மலாக வருவாங்க, அதே போல் வந்துட்டு இருந்தாங்க சார். எப்போ ஸ்டாப்பில் எப்போ நின்று வருவாங்க. ஆனால் லாரியை பார்த்தா பஸ் டிரைவர் வந்து லெஃப்ட் ஒதுக்கிட்டாரு. ஆனால் லாரி டிரைவர் தான் வந்து இடிச்சிட்டாரு. நவராத்திரி விழாவையொட்டி சேலம் ராஜாஜி காதி பவனில் விற்பனை செய்யப்படும் வண்ணமிகு கொலு பொம்மைகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நாடு முழுவதும் வரும் 2ஆம் தேதி முதல் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் போது வீடுகளில் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு அம்மனை வழிபடுவது வழக்கம். இதற்கென பல்வேறு வகையான கொலு பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு சேலம் ராஜாஜி காதி பவனில் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. வண்ண வண்ண வகைகளில் பொம்மைகள் வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. குறிப்பாக துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி சிலைகள், கிருஷ்ணலீலா, தசாவதாரம், தங்கரதம் போன்றவைகளும் அதிக அளவில் விற்கப்படுகின்றன. காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து கொலு பொம்மைகள் வரவழைக்கப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இருக்கோம். எல்லா வருஷமும் இங்கே வந்து பொம்மையை வாங்கிக்கிறோம். எல்லா வெரைட்டியுமே இருக்குது. எந்த விக்கிரகம் வேணுமோ அந்த விக்கிரகம் நமக்கு இங்கே தான் கிடைக்கும். வேற எங்கே இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் வேற எங்குமே கிடைக்காதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனங்க வந்து புதுசாக என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் எழுதி வச்சு மறு வருஷம் ஆர்டர் கொடுத்து அதை வாங்கி தரோம். ஒவ்வொரு வருஷமும் வியாபாரம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஜனங்க வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. 25 லட்ச ரூபா வரைக்கும் பொம்மைகள் இருக்குது. புதுசாக நிறைய ஐட்டங்கள் வந்துருக்கு. புதுசாக ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. சேலம் இதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பொம்மை வந்து 21 வருஷமாக கண்காட்சி எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் போட்டி இல்லை. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் அனுராக் தாக்கூர் திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் உள்ள பகுதியில் அந்நாட்டு விமானங்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் பல கட்டடங்கள் முற்றிலும் சேதமாகின. இந்த தாக்குதலில் பலர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத் அரசுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சியாளர் குழுக்கள் சண்டையிட்டு வருகின்றன. IS தீவிரவாதிகளுக்கும் அரசுக்கு எதிராக போரிட்டு வருவதால் அங்கு கடந்த 5 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அரசு ஆதரவாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் சிரியாவும் ரஷ்யாவும் தாக்குதலை தொடர்ந்தன. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் கிழக்கே அலப்போவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானங்கள் குண்டுமழை பொழிந்ததில் பல கட்டடங்கள் சேதமாகின. மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலில் இடிபாடுகளில் சிக்கி பலர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அரசு படைகளும் ரஷ்ய படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடும் பேச்சுக்கே இடமில்லை என இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.
கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஊக்குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். 18 இந்திய ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட நிலையில் அந்நாட்டுடன் கிரிக்கெட் விளையாடும் பேச்சுக்கே தற்பொழுது இடமில்லை எனவும் அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டார். क्रिकेट का तो सवाल ही पैदा नहीं होता। आज बात यह है कि पाकिस्तान को दुनिया भर में बेनकाब करना, आतंकवादियों की संरक्षण देने वाला, बढ़ावा देने वाले देश के साथ आप ऐसी बात सोच भी नहीं। மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்து விட்டார். மருத்துவர்கள் அறிவுறுத்தலால் ஓய்வெடுத்து வருவதாக தகவல். காவிரி மேற்பார்வை குழு உத்தரவுக்கு எதிர்ப்பு. தமிழக கர்நாடக அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. சாகுபடி பணிகளில் விவசாயிகள் முனைப்பு. சென்னை திரும்பினார் தங்க மாரியப்பன். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.